ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு வச்சு லோன் வாங்குற மாதிரி ஒரு லோன் அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம எவ்வளோ லோன் எடுக்கலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, எவ்வளோ மந்தில் நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் உண்மையிலே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக லோன் எடுக்கலாமா வேணாமா, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி லோன் அப்ளை பண்ணுறது வந்து கிடையாது, இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் எப்படி லோன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரியா? ஓகே. ஸோ இந்த ஃபட்டாக் பே அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வச்சு நம்ம வந்து லோன் வாங்கிக்க முடியும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃப் வச்சு. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அந்த அபவுட் திஸ் ஆப்புங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன் ப்ளே ஸ்டோரில். இவங்களோட அஃபிஷியல் சைட்டில் நான் செக் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல, அது டீட்டெயிலாக எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே வந்துட்டேன். சரியா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ லோன் தராங்க அப்படின்னா 20,000 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் இனிஷியலாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன அமௌண்ட்டை தான் கொடுப்பாங்க, எல்லா அப்ளிகேஷன் மாதிரி தான். அண்ட் பேசிக்காக வந்து அப்ளிகேஷனில் 20 5 லட்சம் வரைக்கும் லோன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 to 36 months வரைக்கும் உங்களுக்கு வந்து டென்யூர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளோட லோனை பேஸ் பண்ணி. சரியா? இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12% 42% per annum வந்து இருக்குது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து 100% டிஜிட்டல் தான். ஸோ மொபைல்லே நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியோட தான் டைப் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு லோன் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். ஸோ இந்த எஃப்டிபிஎல் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் லோன் ப்ரொவைடரு. ஸோ இவங்க வந்து ஜென்யூனாக ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டா அப்படின்னா ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு தான். ஓகே. ஸோ இந்த எஃப்டிபிஎல் ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சி தான். ஸோ இவங்க தான் நமக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. இந்த ஃபட்டாக் பேங்கிறது வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான், ஜஸ்ட்டு வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி நமக்கு லோன் வந்து வாங்கி கொடுக்குறவங்க மட்டும்தான், ஒரு அப்ளிகேஷன் தான். சரி, ஓகே. இந்த அப்ளிகேஷனில் இவங்க சொன்ன மாதிரி லோன் அமௌண்ட் வந்து 20,000 அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா 12 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 20% per annum வச்சுருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ₹500, அதை 2.5% லோன் அமௌண்ட்லேருந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ₹90 வந்து இருக்குது. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து ₹2,232. சரியா? ஓகே. இஎம்ஐ பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ₹1,853 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் வந்து 24.89%. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிறது பார்த்திங்கன்னா ₹19,410. டோட்டல் ரீபேமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ₹22,232. ஸோ ஓவராலாக நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ₹2,822 ப்ளஸ் வந்து ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாமே சேர்த்து நமக்கு கிட்ட ஒரு 1000 சம்திங் உங்களுக்கு வந்து வரும். ஓகே. அதான் டோட்டல் காஸ்ட் வந்து ₹2,800 உங்களுக்கு வந்து வருது. சரியா? ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்க்குறக்கு நல்லா தான் தெரியுது, ஆனால் இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்க்கும்போது தான் வந்து தெரிஞ்சிச்சு நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்தவங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து காட்டுறேன். ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணுவோம். ரிவ்யூஸ் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா நியூவஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். பெஸ்ட் ஆப், நைஸ் ஆப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பாட் மாதிரி தான் தெரியுது, ஒரிஜினல் ரிவ்யூ மாதிரி தெரில. ஓகே. உங்களுக்கு இந்த ரிவ்யூஸ்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் இங்கே இருக்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கிறத. நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன லோன் அமௌண்ட் வந்து இந்த ஃபட்டாக் பே அப்ளிகேஷனில் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து 10 minutes வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் லோன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனில். அதுவும் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா? ஆனால் அவங்களோட அந்த லோன் அமௌண்ட் வந்து 10 நாள் கழித்து தான் வந்து வந்துச்சாமா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கேவும். ஸோ எமர்ஜென்சிக்கு தான் வந்து லோன் எடுக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த லோன் அமௌண்ட்டே 10 நாள் கழிச்சு வந்து அது லோனே தேவையில்லை, அது எதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ஃபட்டாக் பே அப்ளிகேஷனில் வந்து லோன் வந்து எடுத்திருக்காங்க. ஏப்ரல் மந்த் வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏப்ரல் மந்த்தே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த மந்த் எடுத்தது அந்த மந்த்தே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் இந்த ஆட்டோ பே ஆப்ஷன் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன்லேயும் கொடுப்போம் பார்த்தீங்களா,
நம்ம வந்து லோன் எடுக்கும்போது ஆட்டோ டெபிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கட்டாமல் போயிட்டா கூட நம்ம பேங்க்கில் சஃபிஷியண்ட்டான ஃபண்டு நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களே ஆட்டோ டெபிட் பண்ணிடுவாங்க. அந்த இஎம்ஐ அமௌண்ட்டை அவங்களே வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு அந்த லோனை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு ஆட்டோபே ஆப்ஷனை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. 8 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோபே ஆப்ஷனை யூஸ் பண்ணி அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஃபட்டாக் பே டிஜிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அது பேமெண்ட் ஃபெயில்டு. ஏன்னா அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு ப்ராப்பரான வந்து ஒரு அமௌண்ட் இல்லாதனால வந்து பேமெண்ட்டு ஃபெயில்டு ஆகியிருந்திருக்கு. ஏதோ ஒரு ரீசன்காண்டி ஃபெயில்டு ஆகிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபோ நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த அப்ளிகேஷனை பற்றி. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. மோஸ்ட்டாக என்ன வருது அப்படின்னா அப்ளிகேஷனில் வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆக மாட்டேங்குது. அதாவது லோன் அமௌண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஆக மாட்டேங்குது. சொல்கிற டைம் ஒன்று, ஆனால் வந்து பேமெண்ட் கிரெடிட் ஆகிறது வந்து ரொம்ப டிலே ஆகுது. 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒஸ்ட்டு லோன் ஆப் ஃபேக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ டியூ அமௌண்ட் பார்த்திங்கன்னா 5172 ரூபா 4 ஜனவரி 2026. அவுட்ஸ்டாண்டிங் அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. சேம் மந்த் தான் அவங்க ரீபேமெண்ட் பண்ண மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இதில் மோஸ்ட்டாக அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிலே ஆகிறது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆட்டோ டெபிட்டை வந்து இந்த ஆட்டோ டெபிட்டு பிரச்சனையே வந்து நான் ஒரு 2-3 போஸ்ட் வந்து பார்த்துட்டேன். அதாவது ஆட்டோ டெபிட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சேம் 2 பேமெண்ட் வந்து எடுக்கிறது. இந்த மந்த்துக்கு வந்து ஒரு பேமெண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒன்று எடுத்துக்கிறது, அடுத்து இன்னொரு நாள் அப்படியே எடுத்துக்கிறது. இந்த மாதிரி வந்து நம்மளோட ஆட்டோ டெபிட் ஆப்ஷனை வந்து எனேபிள் கொடுத்தனால அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நானே ஒரு 2-3 போஸ்ட் வந்து பார்த்துட்டேன். அண்ட் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் லோன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்யூசிவான லாங்குவேஜில் கால் பண்ணுறது, சேட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்கேனர் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்கேனர் வந்துருச்சா? இப்போ இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுமா பார்ப்போம். உங்களுக்கு தான். ஓகே, ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ட்ரான்ஸ்லேட். ஓகே, இன்றைக்கி தான் அவங்களோட டியூ டேட்டாமா லோன் பே பண்ணுறக்கு. ஆனால் வந்து அந்த பே நோ ஆப்ஷன் வந்து டிசபிளில் இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த பே நோ ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணியிருந்தா தானே அன்றைக்கி டேட்டு தான் வந்து பே பண்ணுற நாள். அந்த டேட்டில் வந்து இவங்க டிசபிள் பண்ணி வச்சுருக்கனால அந்த கீழே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா டியூ டேட் இஸ் டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் பே நோ பட்டன் வந்து எனேபிள் ஆகலை. ஸோ எனேபிள் ஆனால் தானே நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து அது எனேபிள் ஆகலை அப்படின்னா அடுத்த நாளுக்கு போயிடும். அடுத்த நாள் போச்சுன்னா வந்து நமக்கு வந்து ஃபைன் வந்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஓவர் டியூ ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபைனை போட்டுருவாங்க. அப்படி அது நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க தரமாட்டாங்க. உங்கள் சைடில் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் இருந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா சரி நம்ம வந்து ப்ரூஃபாக வந்து காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி அப்ளிகேஷனில் பட்டன் வந்து டிசபிளில் இருந்துச்சு, ஸோ அதனால் பே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கலாம். யுவர் ரெக்கவரி ஏஜென்ட் அப்யூஸ்டு மீ அண்ட் ஈவன் யூஸ்டு கால் பாம்பிங் டூல்ஸ். அதாவது இந்த கால் பாம்பர்லாம் இருக்கும்ல, இந்த அன்லிமிட்டெட் கால்ஸு புஷ் பண்ணுறது, அந்த நம்பருக்கு ஸ்பேம் பண்ணி விடுவாங்க, மெசேஜஸ் வந்து ஸ்பேம் பண்ணுறது, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபட்டாக் பேக்கு தான் இவ்வளோ போஸ்ட் வந்து நான் பார்த்துருக்கேன். அதாவது லோன் அமௌண்ட்டே வந்து அர்ஜென்ட்டுக்கு தான் எடுக்கிறது. அந்த அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா வந்து நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு அது நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகவே இருந்தாலும் அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா வித்தின் ½ அன் ஹவருக்குள்ளே வந்து அந்த பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் தான் நான் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் எடுத்து எல்லாருக்குமே அவ்வளோதான் டைம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் வந்து பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அந்த லோன் அமௌண்ட்டு. சரியா? ஸோ ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த லோன் அமௌண்ட்டை கொடுக்கணும். அந்த லோன் அமௌண்ட்டில் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கணும். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து அவங்க லோன் எடுப்பாங்க. அந்த யூசர் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த அப்ளிகேஷனில் வந்து அப்படி கிடையாது. அந்த ஆட்டோ டெபிட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, பேமெண்ட்டு கட்டி முடித்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி எடுத்துக்கிறது, இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது, பேமெண்ட் பட்டன் இந்த வந்து டிசபிள் பண்ணி வைக்கிறது. ஸோ அதனால் வந்து ஓவர் டியூ பண்ணி அதுலேருந்து காசு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நான் சில நேரங்களில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு இது கூட போட்டிருக்காரு, ரீஃபண்டட் த மணி பை
ஃபட்டாக் பே, அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ரீபேமெண்ட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ டெபிட் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் நம்ம மறந்து போய் பார்த்திங்கன்னா லோனை நம்மளே போய் மேனுவலாக பேமெண்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். பே நவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த என்ன லோன் அமௌண்ட் காட்டுதோ அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுவோம்ல. ஸோ அப்போ நமக்கு டபுள் பேமெண்ட் இந்த அப்ளிகேஷனுக்கு. ஆட்டோ டெபிட்லேயே நமக்கு அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்மளே போய் மறந்து போய் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணியிருக்க மாதிரி இந்த ஒருத்தர் போஸ்டர் வந்து போட்டிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் போட்டிருக்காரு, தேங்க்ஸ் போஸ்ட்டு, இந்த மாதிரி என்னோடய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, இந்த அப்ளிகேஷன் வந்து லோன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மை டியூ டேட் வாஸ் 3/11/2025. தேர் வாஸ் மணி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்காமா அந்த நாளேவும். தென் வை வாஸ் இட் நாட் ஆட்டோ டெபிட், அதாவது பேங்க்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகலை, அதாவது ப்ராப்பராக அவங்க பேங்க்கில் வந்து காசு இருக்காமா பார்த்தீங்கன்னா தெரியும். 3 நவம்பர் பேங்க்கில் கரெக்டான அமௌண்ட் இருக்குது. ஆனாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணலை. ஸோ இப்போ இதை வந்து அவங்க ப்ராப்ளம் தான். நைட்டு 11 மணிக்கும் ஆயிடுச்சு. அஃபெக்டட் மை சிவில் ஸ்கோர். ஓகே, தென் யூ கோயிங் டு டூ நவ், யூ வில் நாட் ரிட்டர்ன் மை டியூ அமௌண்ட். ஓகே. ஸோ இந்த ட்விட்டரில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லோன் ஏஜென்ட்லாம் விட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் வந்து தவிர்க்கிறதா நல்லது. ஏன்னா ஆதார் அண்ட் பேன் கார்டு இருந்தாலே போதும் லோன் தரேன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் அதை தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல அப்ளிகேஷனில் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லோன் அப்ளிகேஷனில் தான் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எமர்ஜென்சிக்கு தான் லோன் எடுக்கிறோம், அதை யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட்டே பார்க்குறாங்க. அர்ஜென்ட்டுக்கு நம்மளோட எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். அந்த டைமில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வச்சு கொடுத்தா தான் அவங்க ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட வந்து கறக்குறாங்க. ஓகே ஃபைன். ஆனால் வந்து அந்த லோன் எடுத்த அமௌண்ட்டும் நமக்கு ப்ராப்பராக வந்து கட்டுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஆட்டோ டெபிட் ப்ராப்பராக இருக்கணும். ஆட்டோ டெபிட்டை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் அந்த கால் ஏஜென்ட்டை விட்டுட்டு லோன் ஏஜென்ட்டை விட்டு மிஸ்யூஸ் பண்ணுறது, நம்மளோட அப்யூசிவாக வந்து பேசுகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது, இந்த ஸ்பேமிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான் தவிர்த்துருங்க, நல்லது. ஓகே கைஸ், இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது அப்ளிகேஷனை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அந்த அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய்.